Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. இப்போ ஒரு நிமிஷம் நில்லு. மல்லி, பாம்ப வச்சு என் உயிரை எடுக்க பார்த்தல. முட்டாள்தனமா பேசாத. பாம் வெடிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். இனிமேலாவது வயசுக்கு தகுந்த மாதிரி மனுஷனா நடந்துக்கோ. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு நல்ல மாதிரி எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? திரு போயிட்டான். அவன் கையால தாலி கட்டிட்டு சந்தோஷமா வாழலான்னு மட்டும் நினைக்காத. விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். திரும்ப வருவேன், வந்து உங்களை பிரிப்பேன், உங்க சந்தோஷத்தை கெடுப்பேன். அவன் உனக்கு தாலியே கட்டினாலும் இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. வாயமுறா, என்னடா பேசிட்டு இருக்க? இவனை கூட்டு போங்கயா. சரிங்க சார். சார், நாங்க அவனை பாத்துக்கிறோம். நீங்க போய் தாலி கட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். வரேன். என்ன மல்லி, அவன் திரும்பி வந்து தொல்லை கொடுப்பான்னு பயப்படுறியா? அந்த மாதிரிலாம் நான் விட்டுற மாட்டேன் மல்லி. நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. இத பாரு மல்லி, இப்ப எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. விஜயே நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டான்ல, அதனால இனிமே எந்த தடையும் இருக்காது. வாங்க, 2வது முகூர்த்தம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டிக்கலாம். வா வா விஜய், வா போலாம். எந்த தடையும் இல்லைன்னு சந்தோஷப்படாதீங்க வித்யாம்மா. நான் வச்சிருக்கிற தடை அவ கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள வேலை செய்யும். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் மகிழாந்த நாயகியே போற்றி, ஓம் மரம் வளர்க்கும் அம்பிகையே போற்றி, ஓம் அமுத நாயகியே போற்றி, ஓம் மங்கையர் கண்ணியே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் ஈஸ்வரியே போற்றி, ஓம் மேகன் துணையே போற்றி, ஓம் கடம்ப மனசுந்தரியே போற்றி, ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி, ஓம் குலச்சிறை காத்தோய் போற்றி, ஓம் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தியருளும் அம்பிகையே போற்றி போற்றி, ஓம் சிவயோக நாயகியே போற்றி, ஓம் சிவானந்த வல்லியே போற்றி, ஓம் துர்கர் நாயகியே போற்றி, ஓம் திருவுடை அம்பிகையே போற்றி. நான் கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, லேசா கிடினஸ் தான். இந்த பொய் கல்யாணத்துக்கு போயா நீ விரதம் இருந்து பட்னி கிடக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பொய் கல்யாணம் இல்ல விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் இது நிஜ கல்யாணம். என் வாழ்க்கையில நடக்க போற ஒரே கல்யாணம். இப்ப இந்த தாலி கட்டுற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதும் முதல்ல உன்னை கூட்டு போய் சாப்பிட வைக்கணும். இப்போ மல்லி போனதும் விஜய் இவ கழுத்துல தாலி கட்டிடுவான். பாட்டி, நீ என்ன லூசா? என்னடி லூசுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்ட? இல்ல, தானா சிரிக்கிற, காத்துல படம் வரைகிற, அதான் கேக்குறேன். கேப்படி கேப்ப. நீயும் தான் என்னென்னமோ பிளான் பண்ண, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலைல்ல. கடைசியில இப்படி மனவரையில வந்துதான் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எந்த டென்ஷனையும் மண்டையில ஏத்திக்காம, எதுலயுமே கலந்துக்காம கூலா இங்கேயே இருந்துட்டேன். இங்க பாரு, நான் 60, நீ 20. இப்ப பார், என்னோட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. இல்ல பாட்டி, ஏன் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏய், என்ன இன்னுமா உன் ஓட்ட பிளான நம்பிக்கிட்டு இருக்க? நம்பிக்கை தான் பாட்டி வாழ்க்கை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பலாம். அந்த கடைசி நிமிஷம் கூட அதிசயம் நடக்கலாம். நல்லது கெட்டதுன்னு நடக்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத அந்த ஒரு நிமிஷத்துல தான் பாட்டி. ஆமா. போ பாட்டி, அங்க என்ன கிசு கிசு? கல்யாணத்தை பாருங்க. அதேனடி, போ. போதும், பொண்ணு பேர் ரொம்ப லென்த் பாட்டி, அதான் போன்னு சுருக்கிட்டேன்.
சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க, நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பிரளயமே வெடிக்க போகுது. அப்ப நான் சிரிக்கிறேன். மாங்கல்ய வரமளிக்கும் மங்கள நாயகியே அம்பிகையே போற்றி போற்றி. மகாலட்சுமி தாயே மங்களம் அருளிடுவாயே. இந்தாங்கம்மா, இந்தாங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. You're my sunshine, you're my moonlight, you are stars in the sky. Come with me now, you have my desire. Vendiya, Vandaya, Araja. பக்கம் இருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யாமை, என்னை மென்மை செய்வது மெய்யா. ஆராத்யா என் ஆராத்யா, என் இதய துணைவியே ஆராத்யா. ஆராத்யா என் ஆராத்யா, கலவியின் தலை. என்னதான் டிராமாவா இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கலாம்ல. நீ அம்மல்லி இப்படி பேசுற? தாலி கட்ட மாட்டான்னு உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேணா? இந்த கண்டத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேனு நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? நீ ரொம்ப கூலா சிரிக்க சொல்ற. நடிப்பா இருந்தாலும் இதாங்க உங்க முகத்துக்கு அழகா இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இந்தாங்கம்மா, கலசத்துக்கு பூஜை பண்ணுங்க. ஓம் மாங்கல்ய வரந்தரம் மங்கள நாயகியே போற்றி. ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி. ஓம் வேத நாயகியே போற்றி. ஓம் மருதரும் அம்பிகையே போற்றி. ஓம் சிவானந்த வல்லியே போற்றி. ஓம் சிவயோக நாயகியே போற்றி. ஓம் கனகாம்பிகையே கல்யாண சுந்தரியே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஐயா, என்னங்க ஐயா, ஏற்கனவே லேட்டு, இன்னும் ஏன் இழுத்துக்கிட்டே இருக்க? 2வது முகூர்த்தமே முடிஞ்சிட போகுது. சீக்கிரமா தாலியை கட்ட வைங்க. கட்ட வச்சிடலாமா? கட்ட வச்சிடலாம், கொஞ்சம் பொறுங்க. மாங்கல்யத்தை எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் மகிழலட்சுமியே போற்றி. ஓம் மன்னலட்சுமியே போற்றி. ஓம் அலங்காரலட்சுமியே போற்றி. ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி. ஓம் வம்சலட்சுமியே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி. நடக்காத கல்யாணத்துக்கு இந்த ஆள் ஏன் இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு? குடுங்க குடுங்க, எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். மங்கள வாழ்வழிக்கும் மகாசக்தியின் கருணையாலே சகல வளமும் நலமும் பெற்று நீரூடி வாழ வாழ்த்தி, சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்தி வித்தும் வித்துமாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே உமையும் உமையொரு வாகனம் ஏக உருவில் வந்து இங்கு யமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி இன்னதற்கு சமயங்களும் இல்லை, இங்கெடுப்பாடம்பிகை ஒரு தாயினில்லை அமையும் அணை மாறு தோழியர் மேல். என்ன போக வரல? வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம். அடியே, சோழி முடிஞ்சது, வேற வழியே இல்ல. இப்போ விஜய் மல்லி கழுத்துல தாலி கட்ட போவான். ஐயோ, நான் தாலி கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு மல்லி ஓடி போயிடுவா. நீ இப்ப மணமேடையில உட்காரத்துக்கு ரெடியா இரு. நான் மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே தாலியை கட்டிடுங்க. ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி. என்னது புகையே வரமாட்டேங்குதே. மங்கள ரூபினியே அகிலாண்ட என்னங்கய்யா இது? மாப்பிள்ளை கையில தாலியை கொடுத்துட்டு ஹோமத்துல எதையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. விஜய், நீ தாலியை கட்டுப்பா. சரி. ஏன்பா, மல்லிதான் உன் பொண்டாட்டியாச்சே,
தாலி கட்டுறதுக்கு எதுக்கு யோசிக்கிற? அது இன்னும் மந்திரம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் இன்னும் தாலி கட்ட சொல்லலையே. ஓ அட விஜய், நீ தாலியை கையில எடுத்துட்டா கட்ட வேண்டியதானே? மந்திரம் தான் ஐயர் சொல்லிப்பாரு, பிரச்சனை இல்ல. நீ தாலியை கட்டு. டேய், என்னடா விஜய் நினைச்சிட்டு இருக்க? தாலியை கையில வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்க. கட்டுறா தாலிய. விஜய், என்னப்பா தயக்கம்? சாமிய மனசுல கும்பிட்டுக்கிட்டு மல்லி கழுத்துல தாலியை கட்டு. ஐயா ஐயா, நீங்க சொல்லணுங்கிறதுக்காகத்தான் என்னமோ தாலியை கையில வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து அந்த குண்டத்துல போட்டுட்டு தாலியை அந்த பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்களேன். பாவம், ரொம்ப நேரமா தாலி அப்படியே கையில வச்சிட்டு இருக்கான்ல. மலர் பாலி சிந்த மிக வெயில் மிதவாடை வெண்பா, நான் சொல்றது கேளு. தனியா எங்கேயும் போகாத, நில்லு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வர வரைக்கும் தாலி கட்டாதீங்க. வெண்பா, முக்கியமான நேரத்துல இந்த குட்டி எங்க போகுது? நெருப்புல தண்ணி அள்ளி ஊத்துற மாதிரி எங்க ஓடுது இது? இந்த குட்டி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ச்சே. என்னமாச்சு? அடி ஏதாவது பட்டுச்சா? என்னது? பாட்டி, நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க? என் பிளான் எல்லாத்தையும் அந்த வெண்பா குட்டி காலி பண்ணிடுச்சுடி. எல்லாம் போச்சு. ஐயா, என்னாச்சு? ஹோமகுண்டத்துல இருந்து ஏன் புகையா வருது? அது ஒண்ணு இல்ல, சாம்பிராணி புகைதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாரும் பயப்பட வேண்டாம். மாப்பிள்ள, தாலியை கட்டுங்க. மல்லி, தாலியை உனக்கு நீயே கட்டிக்கோ. சீக்கிரம் மல்லி, இன்னும் 2 நிமிஷம் தான் அந்த புகை நிக்கும். அதுக்குள்ள வாங்கி கட்டு. இந்தா. தாலியை நீங்க புடிச்சுக்கோங்க. 3 முடிச்சு நான் போட ஈஸியா இருக்கும். ஓகே. தாயே, ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தான் தாலி ஏறணும். இப்ப அந்த தாலி உன் சன்னிதானத்துல உன் முன்னாடி என் கழுத்துல ஏற போது. மனசுக்கு பிடிச்சவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் கையால இல்லனாலும் அவர் கைய புடிச்சுக்கிட்டு இந்த தாலியை நானே கட்டிக்க போறேன். அவர் என்னை ஏத்துக்கிறாரோ இல்லையோ, இந்த நிமிஷத்துல இருந்து விஜய் தான் என்னோட புருஷன். நீயே எங்களை புருஷன் பொண்டாட்டியா சேர்த்து வச்சதாதான் நான் நம்புறேன். இனி வெண்பா ஏன் குழந்தை. இதுதான் என் குடும்பம், என் வாழ்க்கை. மாப்பிள்ள தாலி கட்டுறாரு, அச்சதை போடுங்க. ஐயோ, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே.
போப்பு பாட்டி ஏன் பூசாரி வச்சு பவுடர் இருக்கிறாங்க? இந்த பாட்டி ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. இல்ல இல்ல இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.